நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல். கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழல் பொருளாதார நோக்கத்திற்காக தன்னுடைய 1 மினிட்ப்பா. பொருளாதார நோக்கத்திற்காக தன்னுடைய பதவியையோ அல்லது அதிகாரத்தையோ தவறாக பயன்படுத்துவது ஊழல் எனப்படும். ஊழல் குறியீடு 2021 சிபிஏ அப்படின்னா கரப்ஷன் பெர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸ். கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருந்தா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். சிபிஐ அப்படின்னா கரப்ஷன் பெர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸ். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் டிஐ அமைப்பு வெளியிடுகிறது. இதை யார் வெளியிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வெளியிடுறாங்க. இந்தியா 40 மதிப்பெண்களை பெற்று 85வது இடத்துல இருக்குது. 40 மதிப்பெண் எடுத்து 85வது பிளேஸில் இருக்கும். 0 மதிப்பெண்கள் அதிக ஊழல் உள்ள நாடு எதுனா 0 மதிப்பெண்கள் இருந்தால் அதிக ஊழல் உள்ள நாடு. 100 மதிப்பெண் இருந்தால் ஊழல் இல்லாத நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 0 அப்படின்னா கம்மின்னு நினச்சிக்கூடாது. அப்போ அதிகமாக இருக்கிறது தான் 0. ஊழல் இல்லாத நாடு 100 மார்க்ஸ் எடுக்கிறது ஊழல் இல்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. நம்ம அதில் எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40வது இடத்துல இருக்கோம். ஊழல் என்பது தனிப்பட்ட லாபத்துக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது. ஊழல் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட லாபத்துக்காக நம்மக்கிட்ட இருக்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது என்று டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அமைப்பு கூறுகிறது. இந்தியாவில் அதிக வரிகளும் மிக அதிக அதிகாரத்துவ கட்டுப்பாடுகளும் ஊழலுக்கு முக்கிய காரணங்களாகும். இந்தியாவில் அதிகமாக வரிகளும் மிக அதிக அதிகாரத்துவ கட்டுப்பாடுகளும், வரியும் அதிகம் கட்டுப்பாடுகளும் அதிகம் ஊழலுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லஞ்சம் கொடுக்காமல் இருந்தால் காரியம் தாமதமடைந்து பாதிக்கப்படும். இதற்கு லஞ்சம் செலுத்துவதே மேல் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள். இது நாட்டில் லஞ்சம் கொடுப்பதை மேலும் அதிகரிக்கிறது. இது நாட்டோட லஞ்சம் கொடுக்கறத மேலும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் அதிக வரி கட்டுவதற்கு பதிலாக ஊழல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுப்பது மிகவும் மலிவாக இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். இந்திய ஊழல் கணக்கெடுப்பு 2019 படி ஊழலை ஈடுபடுவதில் ராஜஸ்தான் மற்றும் ராஜஸ்தானும் பீகாரும் தான் நாட்டிலேயே மிகவும் மோசமாக உள்ளது. அதே நேரத்தில் தெலுங்கானா தென்னிந்தியாவில் முதலிடம் உள்ளது. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராஜா தான் அதிகமாக ஊழல் பண்ணுறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டாக. ராஜஸ்தானும் பீகாரும் வட இந்தியாவில். தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா தெலுங்கானா அதிக முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் இந்தியா என்ற நிறுவனம் இந்திய மாநிலங்களில் நடத்திய ஆய்வின்படி தமிழகம் 50%க்கும் அதிகமான மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ லஞ்சம் அல்லது நன்கொடை கொடுத்தே தங்களின் வேலைகளை முடித்துள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது. 2021-22 மட்டும் லோக்பால் அமைப்பு மூலம் 5680 ஊழல் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ மூலம் தகவல் கிடைத்துள்ளது. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே எப்போனா டிசம்பர் 9. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 நம்ம பார்த்தோமா, அதுக்கு முதல் நாள் தான் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த ஊழல் எதிர்ப்பு தினம் எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் டிஐ. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் இது சர்வதேச அரசு சாரா ஒரு அரசு சாரா என்ஜிஓ தான். நிறுவப்பட்டது எப்போனா 1993 இதை நிறுவியிருக்காங்க. எப்போ டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு நிறுவனாங்கன்னா 1993. தலைமையகம் எங்கே இருக்குன்னா பெர்லின் ஜெர்மனில் இருக்குது. ஆண்டுதோறும் ஊழல் நாடுகளின் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. ஊழல் நாடுகளோட பட்டியலை இவங்க தான் வெளியிட்டு வராங்க. 1995 ஊழல் குறியீடு கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸை வெளியிட்டு வருகிறது. எப்போலேருந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் உருவாக்குனது 1993. எப்போலேருந்து அவங்க அந்த ஊழல் குறியீட்டை வெளியிடுறாங்க அப்படின்னா சிபிஐ கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸை எப்போ 1995 வெளியிட்டு வராங்க. இக்குறியீட்டில் 0 மதிப்பெண் என்பது அதிக ஊழல் மிக்க நாடுகள் எனவும் 100 மதிப்பெண் என்பது ஊழலற்ற நாடுகள் எனவும் குறிப்பிடப்படுகிறது. 2021 வெளியிடப்பட்ட ஊழல் குறியீட்டின் சிபிஐயின் படி ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா டென்மார்க் இருக்காங்க, செகண்ட் பின்லாந்து, தேர்ட் இந்தியா. தேர்ட் கிடையாது, 85th பிளேஸில் இந்தியா இருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போ டென்மார்க் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊழலுக்கான காரணங்கள். ஏன் ஊழலுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. பொருளாதார காரணங்கள். ஆடம்பர வாழ்வு வாழ எண்ணுதல், ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது, அதிக பணப்புழக்கம், அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் குறைவான ஊதியம், தவறான பொருளாதார கொள்கை,
சமுதாய காரணங்கள் சோஷியல் காசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களின் கல்வி அறிவின்மை. மக்கள்கிட்ட வந்து படிப்பறிவு இல்லை, கல்வி அறிவு இல்லாதனால ஊழல் நடக்குது. ஊழலை மக்கள் அங்கீகரிப்பது. மக்களின் சகிப்புத்தன்மை. ஊழலை கொணர்பவர்களுக்கு பாதுகாப்பின்மை. ஊழலை யாராவது வெளியே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அரசியல் காரணங்கள் பொலிட்டிக்கல் காசஸ். ஒரே கட்சி பல ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பது. ஒரே ஒரு கட்சி மட்டுமே ரொம்ப நாளாக ஆட்சியில் இருக்கிறது. அரசியலில் குற்றவாளிகள் அதிகரித்தல். அடிக்கடி தேர்தல் நடத்துவது. தகுதியில்லாத அரசியலை தலைமை. ஆட்சி அதிகாரத்தை சொந்தங்களுக்கு கொடுக்குதல். ஆட்சி யார் கொடுக்குறாங்கன்னா சொந்தங்களுக்கு கொடுக்குதல். சட்ட காரணங்கள் லெஜிஸ்லேட்டிவ் காசஸ். வலுவற்ற சட்டம். சட்டத்தில் காணப்படும் ஓட்டைகள். வலுவாக இல்லாத சட்டம். சட்டத்தில் நிறையா ஓட்டைகள் இருக்குது. சட்டங்கள் செயல்படுத்துவதில் காணப்படும் குறைபாடுகள். போதுமான சட்டமன்ற நடவடிக்கை இன்மை. நீதித்துறை காரணங்கள் ஜுடிஷியல் காசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த நீதித்துறை அமைப்பு. நீதிபதிகள் மத்தியில் அர்ப்பணிப்பு இல்லாமை. நீதி வழங்குவதில் பாகுபாடு. நுட்பமான முறையில் குற்றவாளிகளை குற்றமற்றவர் என்று கூறி விடுதலை செய்வது. நீதி வழங்குவதில் ஏற்படும் காலதாமதம். நீதி கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊழலினால் ஏற்படும் விளைவுகள். ஊழலினால் ஏற்படும் விளைவுகள் பார்க்கலாம். அதிக நலத்திட்டங்கள் முறையாக பயனாளிகளை சென்றடையாதது. அடுத்து வந்து வறுமை மற்றும் வேலையின்மை அதிகரிக்கும். வேலையின்மையும் அதிகரிக்கும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். அரசியலில் குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நாட்டின் கருப்பு பணம் அதிகரிக்கும். அந்நிய நேரடி முதலீடு குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகுதியற்ற நபர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள். அத்தியாவசிய பொருட்கள் கலப்படம் அதிகரிக்கும். அரசு அலுவலர்களின் மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்துவிடும். அரசாங்கத்தின் நிதி வீணாகும். நாட்டின் மதிப்பு உலகளவில் தரம் தாழ்த்தப்படும். நாட்டோட மதிப்பு உலகளவில் தரத்தை தாழ்த்திடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தமது சமுதாயத்தை ஊழல் எவ்வாறு பாதிக்கிறது. நாட்டின் வளர்ச்சியை தடுத்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. ஊழலால் சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கருப்பு பணத்தை அதிகரிக்க செய்துள்ளது. உணவு வகைகள், குடிபானங்கள் மற்றும் பல அத்தியாவசிய பொருட்களின் கலப்படம் அதிகரித்துள்ளது. அரசு அலுவலர்களுக்கு பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற எண்ணம் மக்களிடம் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. தொடர்ந்து தகுதியற்ற நபர்கள் லஞ்சம் கொடுத்து பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அரசு நிர்வாகம் செயல்திறன் அற்றதாக உள்ளது. திட்டங்கள் மக்களை சென்றடையாமல் ஏழைகளாகவே இருந்து வருகின்றனர். ஏழையாகவே இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடைபெறும் முக்கிய ஊழல்கள். இந்தியாவில் என்னென்ன ஊழல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2017 வெளியிடப்பட்ட புள்ளிவிவரப்படி இந்தியாவில் நடந்துள்ள ஊழல்களின் மதிப்பு 75 லட்சம் கோடி. ஊழல் வந்து 75 லட்சம் கோடி ஊழல் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போப்பர்ஸ் ஊழல் 1986. ஸ்வீடன் நாட்டு போப்பர்ஸ் நிறுவனமிருந்து இந்திய இராணுவத்திற்கு 400 பீரங்கிகள் வழங்குவதற்காக 1986 ஒப்பந்தம் போடப்பட்டது. இவ்வொப்பந்தத்தை பெறுவதற்காக அரசியல் தலைவர்கள் 64 கோடி லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அரசியல் தலைவர்கள் 64 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு போப்பர்ஸ் ஊழல் 1986. நமக்கு இதோட ரீசன் என்ன, இதோட கருத்து என்ன, நோக்கம், அப்புறம் அது இயர் ரொம்ப முக்கியம். போப்பர்ஸ் ஊழல் அப்படின்னா 1986. அப்புறம் 2G ஸ்பெக்ட்ரம் 2010. ஊழலால் ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் உரிமம் வழங்கியதில் 1,76,000 கோடி ரூபாய் வரை மத்திய அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் 2010. போப்பர்ஸ் வழக்கு ஊழல் 1986. அப்புறம் காமன்வெல்த் விளையாட்டு ஊழல் 2010ஆம் ஆண்டு புதுடெல்லியில் காமன் விளையாட்டுப் போட்டிகள் போது பல்வேறு வகையில் 95,000 கோடி அதிகமாக அளவிற்கு ஊழல்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டு ஊழல் 2010. ஆதர்ஷ் ஊழல் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தாருக்கு வழங்குவதற்காக அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்ட ஆதர்ஷ் திட்டம். அப்போது இங்கே பாருங்கள், ஆதர்ஷ் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவம் அந்த கார்கில் கார்கில் போரில் உயிரிழந்தாங்களோ அவங்க வீரர்களோட குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்குறது தான். இதில் உயிருடன் இருக்கும் இராணுவ வீர அதிகாரிகள் ஊழலில் ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ளது. ரஃபேல் ஊழல் இது 2012 பிரான்ஸ் நாட்டில் 126 போர் விமானங்கள் வாங்க இந்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது நடைபெற்ற ஊழல். ரஃபேல் ஊழல்
12 பிரான்ஸ் நாட்டில் வந்து ரஃபேல் விமானங்கள் வாங்கும்போது நடந்த ஊழல். அடுத்து வந்து இதர ஊழல்கள். காமன்வெல்த் தீவன ஊழல், பீகார் பங்கு சந்தை ஊழல், ஹவாலா ஊழல் 1996, சத்தியம் நிறுவன ஊழல் 2009, நிலக்கரி ஒதுக்கீட்டில் ஊழல், முத்திரைத்தாள் மோசடி ஊழல், வக்பு வாரிய நில மோசடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இதர ஊழல்கள் சொல்கிறாங்க. ஊழலை தடுப்பதற்கான வழிமுறைகள். ஊழல் ஒழிப்பு தொடர்பான சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும். ஊழல் தொடர்பான சட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், வலுப்படுத்தணும். நேர்மையாக பணிபுரிபவர்களுக்கு விருது வழங்கி ஊக்குவிக்க வேண்டும். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம விருது வழங்கி அவங்கள ஊக்குவிக்கணும். ஊழல் தடுப்பு அமைப்புகள் அதிகரிக்க வேண்டும். அதிகாரத்தை அதிகரிக்க வேண்டும். ஊழல் தடுப்பு அமைப்புகளோட அதிகாரத்தை வந்து அதிகரிக்கணும். அரசின் செயல்பாடுகளை கணினிமயமாக்க வேண்டும். அரசின் செயலாளர் வந்து கணினிமயமாக்கணும். அரசியலில் குற்றவாளிகளின் அதிகரிப்பை தடுக்க வேண்டும். ஊழல் புரிபவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும். ஊழல் பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஊழல் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும். ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். ஊழலுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட. ஊழலுக்கு எதிராக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள். இந்தியா ஊழலுக்கு எதிராக சட்டங்கள். இந்தியாவில் வந்து ஊழலுக்கு எதிராக என்னென்ன சட்டங்கள்? ஊழல் தடுப்பு சட்டம் 1988, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1981, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ஏற்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பினாமி பெயரில் சொத்து பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988, த பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1988, பண சலவை தடுப்பு திட்டம் 2002, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வந்து 2002, பண சலவை தடுப்பு சட்டம் 2002. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ 2005, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா 2013, ஊழலை வெளிக்கொணர்பவர்கள் பாதுகாப்பு சட்டம் 2014. யார் வந்து ஊழலை வெளிக்கொணர்றாங்களோ அவங்கள பாதுகாக்கிற சட்டம் 2014. நெக்ஸ்ட்டு வந்து ஊழலுக்கு எதிராக அரசு அமைப்புகள். மத்திய கண்காணிப்பு ஆணையம் சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிவிசி அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இது 1964. அடுத்து லோக்பால், லோக் ஆயுக்தா, இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், மத்திய புலனாய்வு அமைப்பு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிஏஜி, சிபிஐ. ஊழல் தடுப்பு சட்டம் 1988, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, ஊழலை ஒழிக்கவும் ஊழலில் ஈடுபடுபவருக்கு தண்டனை அளிக்கவும் இச்சட்டம் 1988 கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தில் ஊழல் குற்றங்களுக்கு அவற்றுக்கான தண்டனை விவரங்கள் வரையறுக்கப்பட்டு உள்ளன. 2018 இச்சட்டம் திருத்தப்பட்டது. இது வந்து 2018 திருத்தியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று 2018 ஜூலை 26 நடைமுறைக்கு வந்தது. வந்து 2018 ஜூலை 26 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இச்சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது வாசித்து வர மாதிரி தான் இருக்கும். இச்சட்டத்தில் முதல் முறையாக லஞ்சம் கொடுப்பதற்கு தண்டனை விதிக்க திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 1988 சட்டத்தின்படி லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு தண்டனை வழங்கும் சரத்தில்லை. லஞ்சம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கே தண்டனை கொடுக்கறது தான் இது இருக்குது. அதுதான் 1988 போட்டதில் அது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சட்டத்தின்படி பொது ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதாக உறுதி அளித்தாலோ, இது சட்டத்தின்படி யாராவது ஒருத்தவங்க பொது ஊழியர்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்தாலோ இல்லை லஞ்சம் கொடுக்குறதா உறுதியளித்தாலோ 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து வழங்கப்படும். அபராதம் கொடுப்பாங்க, இல்லைனா ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. இருப்பினும் லஞ்சம் கொடுக்குமாறு நிர்பந்தத்தில் சிக்குபவர்கள் காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க அமைப்புகளிடம் 7 நாட்களுக்குள் புகார் தெரிவித்தால் எந்த சிக்கலும் வராது. இருப்பினும் லஞ்சம் கொடுக்குமாறு நிர்பந்திக்கத்தில் சிக்கிறவங்க வந்து 7 நாளுக்குள்ளே அவங்களுக்கு புகார் தெரிவிக்கணும். லஞ்சம் பெறும் அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்காக தண்டனை 3 ஆண்டிலிருந்து 7 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், வங்கியாளர்கள் உள்ளிட்டோர் மீது லஞ்ச குற்றச்சாட்டு எழும் பட்சத்தில் சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் சம்பந்தப்பட்டவரின் மேல் அதிகாரியிடம் ஒப்புதல் விசாரணை அமைப்புகள் சம்பந்தப்பட்டவரின் மேல் அதிகாரியிடம் ஒப்புதல் பெற்ற பின்னரே அவர்களை விசாரிக்கவோ கைது செய்யவோ முடியும். அதே நேரத்தில் லஞ்சம் வாங்கும் பொழுது பிடிபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க யாருடைய அனுமதியும் தேவையில்லை. வணிக நிறுவனங்களுக்கு
இந்த சட்ட வரம்புகளுள் கொண்டு வரப்பட்டுள்ளன. வணிக நிறுவனங்களும் இதுக்குள்ளே வந்திருக்காங்க. அதன்படி வணிக நிறுவனங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் பொது ஊழியருக்கு லஞ்சம் கொடுத்தாலோ லஞ்சம் கொடுப்பதாக உறுதி அளித்தாலோ அபராதத்துடன் தண்டனை விதிக்கப்படும். அப்படி அபராதத்தோட தண்டனை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மேலும் இச்சட்டத்தில் ஊழல் வழக்கு விசாரணை 2 ஆண்டுகளுக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். எத்தனை வருஷத்துக்குள்ளே ஊழல் வழக்கு விசாரணைனா 2 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சந்தானம் கமிட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சந்தானம் கமிட்டி தான் சிவிசி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சந்தானம் கமிட்டி சிவிசி எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.